நீட் விலக்கு மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க மறுத்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க கோரி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டது. நீட் விலக்கு மசோதாவை தமிழ்நாடு அரசு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அனுப்பி வைத்தது. தமிழ்நாடு அரசு அனுப்பிய நீட் விலக்கு மசோதாவுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளிக்கவில்லை. ஒப்புதல் தராமல் நீட் விலக்கு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அனுப்பி வைத்தார். குடியரசுத் தலைவர் நீட் விலக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் தராமல் மார்ச் 3ஆம் தேதி நிராகரித்தார். இதனை உள்துறை அமைச்சகம் ஆளுநரிடம் தெரிவித்துள்ளது. உள்துறை அமைச்சகம் தெரிவித்த தகவலை ஆளுநர் ரவி தமிழ்நாடு அரசிடம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நீட் விலக்கு மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க மறுத்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்தது. மசோதாவை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு ஆளுநர் திருப்பி அனுப்ப உத்தரவிட வேண்டும் என்றும் அரசியல் சாசன பிரிவு 254 கீழ் மசோதாவை ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் 88 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 8300 பயனாளிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். சிங்கம்புணரியில் அரசு நலத்திட்டங்கள் வழங்கும் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று 88 கோடி ரூபாய் மதிப்பில் 8300 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக இந்நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், திராவிட மாடல் அரசால் ஒவ்வொரு இல்லங்களுக்கும் நமது திட்டங்கள் போய் சேர்ந்துள்ளது என்று தெரிவித்தார். நமது முதலமைச்சர் செயல்படுத்தும் ஒவ்வொரு திட்டங்களையும் இந்தியாவை வியந்து பார்ப்பதாக கூறினார். கடந்த 26 மாதங்களாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலம் 1,15,00,000 மகளிர் மாதம் 1000 ரூபாய் பெற்றுள்ளனர். இத்திட்டம் டிசம்பர் 15 முதல் மேலும் கூடுதலாக மகளிருக்கு விரிவடைய இருப்பதாகவும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கே என் நேரு, பெரிய கருப்பன், அன்பில் மகேஷ், ரகுபதி, தங்கம் தென்னரசு, சட்டமன்ற உறுப்பினர்கள் மாங்குடி, தமிழரசி ரவிக்குமார், தவத்திரு குன்றக்குடி, பொன்னம்பல அடிகளார், மாவட்ட ஆட்சியர் பொற்குடி உட்பட பலரும் கலந்து கொண்டனர். தமது தலைமையிலான பாமகவுக்கு அங்கீகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை நாடுவது தொடர்பாக அதன் நிறுவனர் ராமதாஸ் நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் நடந்த வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை மாநில செயற்குழு கூட்டத்தில் தனது தலைமையிலான பாமகவுக்கு அங்கீகாரம் சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தை நாடுவது குறித்து நிர்வாகிகளுடன் ராமதாஸ் ஆலோசனை நடத்தினார். பாமகவில் தந்தை மகன் அதிகார மோதலை தொடர்ந்து இரு அணிகள் செயல்பட்டு வருகின்றன. தனது தலைமையிலான பாமகவை அங்கீகரிக்க வேண்டும் என ராமதாஸ் தரப்பில் தேர்தல் ஆணையத்தில் 2 முறை மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லாததால் உச்சநீதிமன்றத்தை நாடுவது சம்பந்தமாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து திண்டிவனத்தில் உள்ள தனியார் மஹாலில் வரும் 18ஆம் தேதி பாமக வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் கூட்டம் நடக்கிறது. மறுநாள் 19ஆம் தேதி இளைஞர் சங்க மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூர் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடக்கிறது. இந்த கூட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி வைப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் ராமதாஸ் கட்சியினருடன் ஆலோசனை நடத்த உள்ளார். பீகாரில் மோசமான தோல்வியை காங்கிரஸ் தழுவிய நிலையில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பீகார் சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 6 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. பீகாரில் ஏற்பட்ட தோல்வி குறித்து காங்கிரஸ் கட்சி நேற்று அவசர ஆலோசனை நடத்தியது. டெல்லியில் காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வீட்டில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் ராகுல் காந்தி உள்ளிட்ட உயர்மட்ட தலைவர்கள் பங்கேற்றனர். பீகாரில் ஏற்பட்ட மோசமான தோல்வி குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. 9 பேர் உயிரிழந்த நவ்காம் குண்டுவெடிப்பு மத்திய அரசுக்கு எச்சரிக்கை மணி என அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் நவ்காம் காவல் நிலையத்தில் ஹரியானாவில் பறிமுதல் செய்த வெடிபொருட்களின் மாதிரிகளை பிரித்து ஆய்வு செய்த போது வெடிவிபத்து ஏற்பட்டது. வெடிவிபத்தில் தடயவியல் குழு, போலீசார் என 9 பேர் உயிரிழந்தனர். காவல் நிலையத்திலிருந்து 20 பேர் படுகாயமடைந்தனர். ஆபத்தான நிலையில் 5 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் இதுகுறித்து காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ஜம்மு காஷ்மீரின் நவ்காமில் உள்ள காவல் நிலையத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் 9 விலைமதிப்பற்ற உயிர்கள் பலியானதுடன் 24 பேர் காயமடைந்துள்ளனர் என்பது மிகவும் வருத்தமளிக்கிறது. தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு இதற்கு பொறுப்பேற்காமல் தப்பிக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். சென்னை அம்பத்தூரில் தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் சார்பில் முன்னாள் பிரதமர் அன்னை இந்திரா காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு இந்தியாவின் இந்திராவை கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் 2 நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது.
சென்னை அம்பத்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இதில் முன்னாள் மத்திய அமைச்சர் KV தங்கபாலு, முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் பங்கேற்று நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் KV தங்கபாலு, ஆண்களுக்கு நிகராக பெண்களும் MLA, MP போன்ற உயர் பதவிகளுக்கு வருவதற்காக அன்னை இந்திரா காந்தியால் தொடங்கப்பட்ட அமைப்புதான் மகிழா காங்கிரஸ் என்றும், மகளிர் மாநாடு அன்னை இந்திரா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெறுவது மிகுந்த மகிழ்ச்சியளிப்பதாக தெரிவித்தார். மகளிர் காங்கிரஸ் மாநாடு இன்றைக்கு அன்னை இந்திரா காந்தியுடைய பிறந்த நாளிலே தொடங்குவது, செயல்படுத்த ஆரம்பித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இந்தியா என்றால் இந்தியா, இந்திரா என்றால் இந்திரா என்ற ஒரு நிலைப்பாட்டை இந்தியா பெற்றிருந்தது. அது அன்னை இந்திரா காந்தியுடைய தனிப்பெரும் தலைமை, அவர் நடத்திய சரித்திர சாதனைகள், இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கிய அருட்கொடையான ஆட்சி முறை, இவைகள்தான் அன்னை இந்திரா காந்தியை எப்பொழுதும் நினைத்து பார்த்த அளவுக்கு நமக்கு நினைவிலே வரும். தொடர்ந்து பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் இந்தியா முழுவதும் பெண்கள் முன்னேற்றத்துக்காக கொண்டுவரப்பட்ட மகளிர் வங்கிக்கு தற்போதுள்ள பாஜக அரசு மூடுவிழா நடத்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார். டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் மகளிர் வங்கி, மகிழா பேங்க் என்று ஒரு தனியான வங்கியை தொடங்கிய காலத்தில், அவருடைய காலத்தில் பல கிளைகள் திறக்கப்பட்டன. அதுல அந்த வங்கியினுடைய தலைவர் ஒரு பெண்மணி, அந்த வங்கியினுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இயக்குனர் முழுக்க பெண்கள், அந்த வங்கியினுடைய மூத்த மேலாளர்கள், சீனியர் மேனேஜர்ஸ் பெண்கள், அந்த வங்கியினுடைய ஒவ்வொரு வங்கி கிளைக்கும் பெண் தலைவராக போட்டு வங்கி கிளைகள் பெருகி வங்கி வளரும். முழுக்க பெண்கள் நடத்தக்கூடிய ஒரு வங்கியை தொடங்கிய பெருமை காங்கிரசுக்கு உண்டு. அதை மூடிய சிறுமை பாரதிய ஜனதா கட்சி உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் நாகரிகம் இல்லாதவர் ராஜேந்திர பாலாஜி என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, காங்கிரஸ் கட்சியை கலைத்து விடுமாறு தரைக்குறைவாக விமர்சித்திருந்தார். இந்நிலையில் சென்னை அம்பத்தூரில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களிடம் பேசிய போது, அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அரசியல் நாகரிகம் இல்லாதவர், அவருக்கு நாவடக்கம் வேண்டும் என கூறினார். இன்றைய முடிவு பீகாரிலே மிக பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைக்கின்றது. பாரதிய ஜனதா தலைமையில் உள்ள கூட்டணி அங்கு பீகாரிலே ஆட்சி அமைக்கிறது. பல்வேறு கருத்துக்களை எல்லாம் இந்திய கூட்டணி விதைத்தது. நான் நேற்று கூட சொன்னேன், காங்கிரஸ் கட்சியை கலைச்சிட்டு போயிருங்க, தேவையே இல்லைன்னு. அது நாட்டுக்கு ஆகாது, ஊருக்கு ஆகாது. இன்னைக்கு இருக்கிற காந்தி ஆரம்பித்த காங்கிரஸ் கிடையாது, நேரு ஆரம்பித்து உழைத்த காங்கிரஸ் கிடையாது, நேதாஜி இருந்த காங்கிரஸ் கிடையாது. இன்னைக்கு இருக்கின்ற காங்கிரஸ் காட்டி கொடுக்கின்ற காங்கிரஸ், நாட்டை காட்டி கொடுக்கின்ற காங்கிரஸ், தீவிரவாதத்தை ஊக்குவிக்கின்ற காங்கிரஸ், தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ற காங்கிரஸ். நாட்டில் என்ன நடக்குது? காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்காரு. நாட்டை பற்றிய கவலை எல்லாம் காங்கிரஸ் தலைவர்களுக்கு கிடையாது. ஒரு குறைந்தபட்ச நாகரிகம் கூட தெரியாம அரசியல் நாகரிகம். இந்த அதிமுக என்பது எப்படிப்பட்ட கட்சி? அந்த கட்சியில இப்படி நாகரிகம் மற்றவர்கள்லாம் யாரை பேசுறாங்க, எந்த கட்சியை பேசுறாங்க, எந்த கட்சி தலைவரை பத்தி பேசுறாங்க, விவசாயம் இல்லாம விபரம் இல்லாம இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னா, அங்க ஒருத்தர் அமைதியா உட்காந்துருக்க தலைவர் என்ன பண்றாரு? எல்லாம் மறுப்பு சொல்லி இருக்க வேணாம், திட்டம் பண்ண வேணாம், கண்டிக்க வேணாம். அதிமுக என்ன வரலாறு இருக்கு? அதிமுக என்ன வரலாறு இருக்கு சொல்லுங்க? 53 வருஷத்துல எத்தனை தோல்விகள், தொடர் தோல்விகள். காங்கிரஸ் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? 140 வருஷம் ஆகுது. இன்னைக்கு இந்தியாவில் எந்தவித பதவிகளுக்காக பவுசுகளுக்காக இல்லாத ஒரே பேர் இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம், மக்களுக்கான இயக்கம். அது யார டாடின்னு கூப்பிடுறதுன்னு தெரியல. நாங்களே எங்க வீட்டுல இருக்கிறவங்க தான் டாடின்னு கூப்பிடுவோம். அந்த பண்பு கூட இல்லாத ஒரு மனுஷன்
காங்கிரஸை பத்தி எங்க தலைவர் ராகுல் காந்தியை பத்தியும் பேசுறாருன்னா வன்மையா கண்டிக்கிறோம். நான் வடக்க வேணாம், நாங்க நாகரிகமா பேசுறோம். நாங்க பேசினா தாங்க மாட்டீங்க. சென்னை மாநகராட்சி சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சியில் 30,000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் தூய்மை பணியாளர்கள் அதிகாலையிலேயே தங்கள் பணியை தொடங்க வேண்டிய சூழலில் சென்னை மாநகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளை உணவு வழங்கும் திட்டத்திற்கு தமிழக அரசு 186 கோடியே 94 லட்சம் ஒதுக்கீடு செய்துள்ளது. காலை உணவில் இட்லி போன்றவை, மதியம் ரசம், சாம்பார், கூட்டு, இரவு சப்பாத்தி அல்லது ரொட்டி உள்ளிட்டவை அடங்கும். இந்த உணவுகள் ஊட்டச்சத்து நிறைந்தவையாக இருக்கும். இந்நிலையில் சென்னையில் கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற விழாவில் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளையும் இலவச உணவு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். உணவு திட்டம் மூலம் 31,373 தூய்மை பணியாளர்கள் பயன்பெறுவர். தூய்மை பணியாளர்களுக்கு உணவு கொண்டு செல்லும் வாகனங்களை கொடியசைத்து வைத்தார். மேலும் தூய்மை பணியாளர்களுக்கு குடியிருப்பு வீடுகள் மற்றும் புதிய நலத்திட்டங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் தூய்மை பணியாளர்கள் சேவை செய்வதாக குறிப்பிட்டார். தமிழ் மரபின் ஆணிவேர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதுதான். சக மனிதர்களை சமமாக நேசித்தல், உயிரின் அடிப்படை தேவையான பசி எனும் பிணியை போக்குதல் சக மனிதர்களின் சமூக அறமாக தமிழ் மரபில் பின்பற்றப்பட்டு வருகிறது. தினமும் காலையில விடுகிறப்போ நம்ம சென்ன முந்தைய நாள் குப்பைகள் இல்லாம தூய்மையா இருக்குதுன்னா அதுக்கு காரணம் இரவு முழுக்க கடுமையாக உழைக்கிற தூய்மை பணியாளராக இருக்கக்கூடிய நீங்க தான். அப்படிப்பட்ட உங்களுக்கு உணவு வழங்கும் இந்த முதலமைச்சரின் உணவு திட்டத்தை தொடங்கி வச்சதுல நான் உள்ளபடியே பெருமை அடைகிறேன். என்னதான் சத்துணவு, டயட், எக்ஸசைஸ்ன்னு இருந்தாலும் நாம் ஆரோக்கியமாக வாழணும்னா அதுக்கு அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா தூய்மை தான். வெயில், மழை, வெள்ளம், புயல்னு இந்த மாநகரம் எந்த பேரிடரை எதிர்கொண்டாலும் அதுல இருந்து மீண்டு வருவதில் உங்களுடைய பணிதான் மிக முக்கியமாக இருக்கு. தேர்தல் ஆணையம் நடத்தும் கூட்டங்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் அழைப்பு விடுக்க வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் முன்னதாக நடந்த அரசியல் கட்சி கூட்டத்திற்கு தாவேகாவுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. இதையடுத்து எஸ்ஐஆர் தொடர்பான மற்றும் இதர கட்சி கூட்டங்களுக்கு தாவேகாவையும் அழைக்க வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமை தேர்தல் ஆணையருக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேலும் எஸ்ஐஆரை ஏன் எதிர்க்கிறோம் என தெரிவித்து வீடியோ பதிவு ஒன்றையும் அவர் வெளியிட்டுள்ளார். சிறப்பு தீவிர திருத்தம், இப்போ இந்த எஸ்ஐஆர் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஒர்க் ஆக போகுது? கடந்த ஜனவரி மாதம் எடுத்த அந்த கணக்கெடுப்பில் 6,36,00,000 வாக்காளர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க யாருக்குமே இந்த ஓட்டு போடுற உரிமையே இல்லை. அந்த பிஎல்ஓன்னு சொல்லுவாங்க, பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ், வாக்குச்சாவடி நிலை அலுவலர். அவங்க தான் வீடு வீடாக போய் அந்த ஃபார்மை கொடுப்பாங்க. அதை நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அதை தேர்தல் ஆணையம் அதை எடுத்துகிட்டு போய் அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிடுவாங்க. அந்த வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் ஓட்டு போட முடியும். அந்த புது பட்டியல் வர்ற வரைக்கும் நம்ம வாக்காளர்களான்றது அது உறுதியே செய்ய முடியாது. இன்கேஸ் அந்த புது பட்டியலில் நம்ம பேர் இல்லைன்னா அது ஒரு தனி ப்ராசஸ், அது ஒரு தனி ஃபார்ம், அது ஒரு தனி கிளைம்ன்ற மாதிரி அது ஒரு வேறு வேலை. ஸோ இந்த மாதிரி நிறைய சிரமங்கள், குழப்பங்கள் இருக்கிறதுனால மக்களுக்கு இது மேலே ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று இருக்குது. இது என்ன வெரிஃபிகேஷனா இல்லை ஒரு மறைமுக ரீரெஜிஸ்ட்ரேஷனா இல்லை இது வந்து ஒரு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரியே தானா அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை கடந்த மாதம் 16ஆம் தேதி தொடங்கியது.
சுமார் 10 நாட்களுக்கு மேல் கனமழை பெய்தது. அதற்கு பின்னர் மழை பெய்யவில்லை. இந்நிலையில் வங்கக்கடலில் புதிதாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேற்று காலை 8:30 மணி அளவில் இலங்கை கடற்கரையில் இருந்து தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி மெதுவாக நகர வாய்ப்பு உள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் வருகின்ற 18ஆம் தேதி பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் வருகின்ற 17ஆம் தேதி சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்குவாரிகளுக்கு எதிராக அறப்போர் இயக்கம் சார்பில் நடத்தப்பட்ட கருத்து கேட்பு கூட்டத்தில் நுழைந்து அடிதடி சம்பவத்தில் ஈடுபட்ட குண்டர்களை கைது செய்யாததை கண்டித்து மனித உரிமை காப்பாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 25க்கும் மேற்பட்ட மனித உரிமை ஆர்வலர்கள் பங்கேற்று தமிழக அரசை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். சில நாட்களுக்கு முன்பு நெல்லை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் கல்குவாரிகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோரிடம் கருத்து கேட்பு கூட்டம் அறப்போர் இயக்கம் சார்பில் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தின் போது கல்குவாரிகளின் ஆதரவாளர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கல்குவாரிகளுக்கு எதிராக அவதூறு பரப்புவதை கண்டித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது கைகலப்பு சம்பவம் ஏற்பட்டது. இதில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சுரேஷ் என்பவர் தலையில் காயம் ஏற்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் அறப்போர் இயக்க மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் புகார் அளித்திருந்தார். ஆனால் அந்த புகார் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மனித உரிமை செயல்பாட்டாளர் கூட்டமைப்பு சார்பில் நெல்லை பாளையங்கோட்டை லூர்து நாதன் சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் கண்காணிப்பகத்தின் இயக்குநர் வழக்கறிஞர் ஹென்றி திபேன், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் முகிலன், ஸ்டெர்லைட் எதிர்ப்பு அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஃபாத்திமா பாபு உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட அரசியல் அமைப்புகள், மனித உரிமை அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கல்விக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய அரசாக திமுக அரசு உள்ளது என அமைச்சர் KN நேரு தெரிவித்தார். திருச்சி மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் 14 பள்ளிகளைச் சேர்ந்த 1000 மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா திருச்சி உறையூரில் இருக்கும் மெத்தடிஸ்ட் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் சரவணன், தலைமை ஆணையர் மதுபாலன், மேயர் அன்பழகன், முதன்மை கல்வி அலுவலர் கிருஷ்ணபிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் KN நேரு, பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் திட்டம் வேறு அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டது. திமுக ஆட்சி அமைந்த பின்பும் மாணவர்களுக்கான இந்த திட்டத்தை நிறுத்தக்கூடாது என கலைஞர் கூறி அதை தொடரச் செய்தார் என தெரிவித்தார். முதலாட்சியில் செய்த திட்டத்தை, தொடங்கிய திட்டத்தை மறுபடி வந்த ஆட்சியாளர்கள் அந்த திட்டத்தை மாற்றி விடுவார்கள். ஆனால் இதற்கு முன்னால் உருவாக்கிய இந்த திட்டம் வேறொரு ஆட்சியிலே உருவாக்கப்பட்ட திட்டம். ஆனால் தொடர்ந்து கலைஞர் அவர்கள் மாணவர்களுக்கு தானே, நல்லது தானே, அதை திட்டம் தொடரலாம் என்று தொடர வைத்தவர் கலைஞர் அவர்கள். அதை தொடர்ந்து இன்றைக்கு தளபதி அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி ஆரம்பித்ததிலிருந்து முதலிலே உயர்கல்வி, இடைநில்லா கல்வியை உருவாக்க வேண்டும், யாரையும் இடையிலே அவர்கள் கல்வியை விட்டுவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடு தான் நம்முடைய தளபதி அவர்கள், முதலமைச்சர் உயர்கல்வி பயின்ற மாணவர்களுக்கு 1000 ரூபாய் என்று அறிவித்தார். அதற்கு பிறகு மாணவர்களுக்கு என்று அறிவித்தார். தொடர்ந்து இந்த ஆட்சியை பொறுத்தளவு பல்வேறு இலாக்காக்களை பார்த்த அமைச்சர் தான். ஆனால் இந்த பள்ளி கல்வித்துறைக்கு ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 39,000 கோடி பணம் நிதி ஒதுக்கி நம்முடைய முதலமைச்சர் வழங்கி வருகிறார். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு குழந்தைகளுக்கான நடை என்ற பெயரில் விழிப்புணர்வு பேரணி திருச்சியில் நடைபெற்றது. நவம்பர் 14ஆம் தேதி அன்று குழந்தைகள் தினம், நவம்பர் 19 அன்று உலக குழந்தைகள் மீதான வன்முறை தடுப்பு தினம், நவம்பர் 20ஆம் தேதி சர்வதேச குழந்தைகள் தினம் ஆகியவற்றை முன்னிட்டு குழந்தைகளுக்கான நடை என்ற பெயரில் விழிப்புணர்வு பேரணி மற்றும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட தமிழ்நாடு மாநில குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணைய உறுப்பினர் செல்வேந்திரன் மற்றும் திருச்சி மாவட்ட வருவாய் அலுவலர் பாலாஜி ஆகியோருக்கு தமிழர்களின் பாரம்பரிய பரதநாட்டியம், சிலம்பம், கராத்தே, கரகாட்டம் மற்றும் பறை இசை போன்ற கலை நிகழ்ச்சிகளின் மூலமாக வரவேற்பு வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கையெழுத்து இயக்க பதாகையில் திருச்சி மாவட்ட வருவாய் அலுவலர், தமிழ்நாடு மாநில குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணைய உறுப்பினர் ஆகியோர் கையொப்பம் இட்டு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநில அளவிலான கபடி போட்டிகள் நடத்த அரங்குகள் அமைக்கும் பணிக்கு முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திமுக மாநில இளைஞர் அணி அமைப்பாளரும் தமிழக துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாள் இம்மாதம் 27ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதை முன்னிட்டு ஹொசூரில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக மற்றும் பிருந்தாவன் கல்வி நிறுவனங்களின் சார்பில் மாநில அளவிலான கபடி போட்டிகள் நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது. இம்மாதம் 28, 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் போட்டிகளை நடத்துவதற்கு தளி சாலையில் தனியாருக்கு சொந்தமான மைதானத்தில் அரங்குகள் அமைக்கும் பணிக்கான முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிருஷ்ணகிரியில் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வோம் என்பதை வலியுறுத்தி நடத்தப்பட்ட விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வோம் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகிலிருந்து துவங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் துவக்கி வைத்து துண்டு பிரசுரங்களையும் வழங்கி குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். காந்திமதி அம்பாள் திருக்கல்யாண திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். நாயன்மார்களால் பாடப்பெற்ற பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை மாவட்டம் அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் திருக்கோயிலில் நடைபெறும் திருவிழாக்களில் சுவாமி ஆணி தேரோட்டமும் அம்பாளுக்கு ஐப்பசி திருக்கல்யாண திருவிழாவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த ஆண்டுக்கான ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா கடந்த 4ஆம் தேதி அம்பாள் சன்னதி கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அம்மன் சன்னதியில் உள்ள 1000 கால் மண்டபத்தில் சுவாமி அம்பாள் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அரசு தொடக்கப்பள்ளியில் ஆய்வு செய்த பொழுது பள்ளி குழந்தைகள் கேட்டவுடன் சாக்லேட் வழங்கி முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதி திருநள்ளார் அரசு தொடக்கப்பள்ளியில் நேற்று ஆய்வு செய்த முன்னாள் அமைச்சரும் விராலிமலை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் சி விஜயபாஸ்கர் அங்குள்ள பள்ளி மாணவ மாணவருடன் உரையாற்றினார். அப்போது அவர்களுக்கு குழந்தைகள் தின வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் என்ன வேண்டும் என வினவினார். அவர்கள் தங்களுக்கு சாக்லேட் வேண்டும் என கூறியதை அடுத்து காரில் இருந்த ஸ்வீட் பாக்ஸ் மற்றும் சாக்லேட்டுகளை எடுத்து குழந்தைகளுக்கு கொடுத்தார். மேலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கேள்வி கேட்டு சரியான பதில் கூறியவர்களுக்கு பரிசுகளை வழங்கி அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார். சுதந்திர இந்தியாவில் முதல் பிரதமரா பண்டிட் ஜவஹர்லால் நேரு இருந்தாங்க. கரெக்டா? ஃபுல்லா வச்சிருப்பாங்க. கரெக்டா? பண்டிட் ஜவஹர்லால் நேருக்கு உங்களை மாதிரி குழந்தைகள்னா ரொம்ப பிடிக்கும். கரெக்டா? அதனால பண்டிட் ஜவஹர்லால் நேருவோட பிறந்த நாள் விழாவை நம்ம குழந்தைகள் தின விழாவை கொண்டாடுறோம். கரெக்டா? நீங்க எல்லாம் கரெக்டா பதில் சொல்றீங்க. ஓகேவா? வாழ்த்துக்கள். நான் யாரு? தர்மபுரி மாவட்டம் மொரப்பூர் காவல் குடியிருப்பு பகுதியில் பாம்புகளின் நடமாட்டத்தால் அங்கு வசிப்போர் அச்சமடைந்தனர். மொரப்பூர் மற்றும் கம்பைநல்லூர் காவல் நிலையத்தில் பணிபுரியும் சுமார் 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள், மொரப்பூர் காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட அனைத்து முக்கிய காவல் அதிகாரிகளும் காவலர் குடியிருப்பில் தங்களது குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். இந்த குடியிருப்பு மொரப்பூர் காவல் நிலையத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. இந்த குடியிருப்புக்கு அருகே பழைய பாழடைந்த கட்டங்கள் அருகே செடி கொடி மரங்கள் சூழ்ந்துள்ளதால் கொடிய விஷம் கொண்ட பாம்புகள் நடமாடுகின்றன. இதனால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மிகவும் அச்சத்தில் உள்ளனர். ஈரோடு மாவட்ட மைத் பாரத் கேந்திரியா சார்பில் பெருந்துறை அருகே ஈங்கூரில் வரும் 19ஆம் தேதி இந்திய ஒற்றுமை பயண பாத யாத்திரை நடக்கிறது. மை பாரத் கேந்திரா ஈரோடு மாவட்ட இளையோர் அதிகாரி கீர்த்தனா செய்தியாளரிடம் பேசினார். அப்பொழுது அவர் பெருந்துறை அருகே ஈங்கூரில் இந்திய ஒற்றுமை பாத யாத்திரை வருகிற 19ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவித்தார்.
விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே படந்தாலையை சேர்ந்தவர் சங்கர். இவர் பழைய இரும்பு பொருட்களை வாங்கி விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார். இவர் கடைக்கு அருகே உள்ள வீட்டின் பின்பகுதியில் பாம்பு சென்றுள்ளது. பாம்பை விரட்ட பழைய துணிகளை வைத்து தீ வைத்து எரித்துள்ளார். அப்போது தீ அருகில் இருக்கும் பழைய இரும்பு கடைக்கு பரவியுள்ளது. இதில் பழைய இரும்பு கடையில் இருந்த பல லட்சம் ரூபாய் பொருட்கள் எரிந்து சாம்பலானது. இந்த விபத்து தொடர்பாக தகவல் அறிந்த சாத்தூர் மற்றும் சிவகாசி தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். தாளவாடி மலைப்பகுதியில் வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு பேரணி மற்றும் நலம் காக்கும் ஸ்டாலின் பல்லோக்கு உயர் சிறப்பு மருத்துவ முகாமை ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி துவக்கி வைத்தார். ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் மக்கள் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதில் இருதய நோய் சிகிச்சை, பொது மருத்துவம், கர்ப்பிணி பெண்கள் சிகிச்சை, தொற்று நோய் சிகிச்சை, பல் மருத்துவம், குழந்தைகள் நலப்பிரிவு, மனநலம் பிரிவு, தோல் நோய் சிகிச்சை, கண் மருத்துவ சிகிச்சை, நுரையீரல் சிகிச்சை, சித்த மருத்துவம், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட அட்டை பதிவு செய்தல், மாற்றுத்திறனாளிகளுக்கான மாற்றுத்திறனாளி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் போதை மாத்திரை அதிக அளவில் விற்பனை செய்யப்படுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதாவிற்கு தொடர் புகார்கள் வந்தன. இந்த நிலையில் போதை மாத்திரை விற்பனை செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா உத்தரவிட்டார். இந்த நிலையில் ஈரோடு மூலப்பட்டறை பகுதியில் கருங்கல் பாளையம் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த வாலிபர் ஒருவரை பிடித்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை செய்ததில் கருங்கல் பாளையம் பகுதியை சேர்ந்த சந்துரு என்பதும் டெபடென்டால் போதை மாத்திரை விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் விதமாக கனரக வாகனம் பயன்படுத்துவது மற்றும் பாறைகளை உடைப்பதற்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவு மற்றும் அரசு அதிகாரிகளின் தடைகளை மீறி கொடைக்கானல் பல்லங்கி கோம்பை செல்லும் பகுதியில் உள்ள தனியார் நிலத்தில் பாறைகளை வெடி வைத்து குவியல் குவியலாக வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ச்சியாக கனரக வாகனங்கள் இங்கு பயன்படுத்தி வந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் கொடைக்கானல் வருவாய் அதிகாரிகள் அப்பகுதியில் நேரில் ஆய்வு நடத்தி பாறைகளை உடைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை பறிமுதல் செய்தும் 50,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். தொடர்ந்து அனுமதி இல்லாமல் கொடைக்கானல் மலைப்பகுதிகள் இயக்கப்படும் கனரக வாகனங்கள் மற்றும் பாறைகள் உடைத்தால் அவர்கள் மீது கனிம வளத்துறை சார்பில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தனர்.